வார ராசி 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை இப்போ போர் நடந்துட்டு ஸோ ஈரான். ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும், நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கொடுமையான விஷயம். மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போ சூரியன் சனி வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு ஒரு வாரம் 10 நாளில் வந்து செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் வணக்கம் நேயர்களே, கடவுள் ஒரு டிவி நேயர்களுக்கு லட்சுமண வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், வேலையில் ரொம்ப கவனம், பாசஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய வருமானங்கள், பெரிய திட்டங்கள், பெரிய லாபங்கள்லாம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். நினச்ச டைமுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு என்ன சொல்கிறது, பேராசைப்பட்டு பெருசாக காசை விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுங்க, 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. சில நேரங்களில் கற்பனையில் சில விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். செவ்வாய் அது வந்து ராகுவுடைய பிரயாணிக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11ல் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பெரிய லாபங்கள், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைனா அது கிளியர் ஆகிறது, ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்போ வராத காசு ஏதாவது இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் ரொம்ப தேடி வரும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா 6, 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. பாசஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு பேச்சுக்கள், ஸோ அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் திட்டுறது, உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க திட்டுறது மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, என்ன பேசி என்ன ஆக போகுது, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஜென்ரலாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும். நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நல்ல உச்சமாக இருக்கும்போது நல்ல வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கும்போது வருகின்ற பணம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போது 8ல் சனி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஏதோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்த்து தசாபுக்தி பலன்கள் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள் சூரியன் 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்கள், தேவையில்லாத ஒரு டென்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு 7ல் இருக்கும்போது
பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தோணும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு கம்ப்ரஸ்டாக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி 11 ஒரு விபரீத ராஜ்யங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி 2 11ஆம் அதிபதி புதன் வந்து 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நல்ல குரோத் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அதுவும் சுக்கிரன் 8ல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நம்ம வந்து யாராவது வெடுக்கணும் பேசி கொஞ்சம் அதனால் மன வருத்தங்கள், நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வச்சு ஒரு பெரிய தொகை வாங்குறதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு பெரிய பணம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடும் போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10 to 15 minutes நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு புத்தி தெளிவு கிடைக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, ஆண் பெண் வசியம், செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட, கைத்தொழில் முன்னேற்றம் அடைய, எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை, குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம், புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், US, இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும் ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது நிறைய பிளானட்ஸ் வந்து அடுத்து வந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்கு. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்க போனால் ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு 1 மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம்.
இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும். இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும், நம்ம யோசித்து என்ன பண்ணுறது, தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உலகத்தின் தாதா அவர் யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது, நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடை வருவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட ஆண் பெண் வசியம் செய்வினை ஏவல் செய்ததற்கு திருப்பிவிட கைத்தொழில் முன்னேற்றம் அடைய எதிரி துரோகிகளுக்கு தக்க தண்டனை குழந்தை பாக்கியம் யாருக்கு குறை இருந்தாலும் 5 மாதத்தில் உத்தரவாதத்துடன் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை எந்த வயது ஆனாலும் 3 மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். 25 ஆண்டுகால அனுபவம் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் உங்களது அனைத்து பிரச்சனைக்கும் உத்தரவாதத்துடன் சரி செய்வார். ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்.